ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த போனிட்டா பியூட்டி கேர். இன்றைக்கி நம்ம போனிட்டா பியூட்டி கேரில் பார்க்க போகிறது ஆசைன் ரெமிடிஸ் தட் ஆக்சுவலி ஒர்க். பிம்பிள்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கும். ஆனால் நான் சொல்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு உண்மையாகவே அது வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஹோம் ரெமிடிஸ் தான் நான் சொல்ல போகிறேன். அதுலேயே நான் ஒரு ஆறு சப்ஜெக்ட் மாதிரி 6 போட்டுட்டு அதுக்குள்ளே நான் என்னென்ன ஹோம் ரெமிடிஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இதை நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து ஆசைன் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வரும் இல்லையா, நம்ம ஸ்கின்னுக்கு ரெட்டாக, அது ஒரு பார்க்க நல்லா இருக்காது. அது எப்படி க்யூர் ஆகணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவை டர்மரிக் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டர்மரிக் பவுடர் 1/2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் எடுத்து அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இதோட நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டர்மரிக்குன்றது வந்து நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். டர்மரிக் ஃபேஸுக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு முக்கியமாக பிம்பிள்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸோ அதை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். டர்மரிக் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, அப்புறம் சின்னாமின் வந்து 1 ஸ்பூன் ஆஃப் சின்னாமின் வந்து போட்டுக்கோங்க. டர்மரிக்கையும் சின்னாமினையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். சின்னாமினுக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன். ஸ்கின் பெனிஃபிட்ஸ் அது ரொம்ப நல்லாவே இருக்கும், உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லெமன் வச்சுட்டு 1/2 ஸ்பூன், அதுவும் 1/2 டீஸ்பூன் வந்து லெமன் சேர்த்துக்கோங்க. இந்த பூனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான அளவு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா போடுங்க. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இருக்கிற இடம் மறைஞ்சிரும். ஆனால் உண்மையிலே தொடர்ந்து போட்டதை மட்டும்தான் இது வந்து குறையும். இந்த மாதிரி ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க. பட்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணதை வச்சு நீங்கள் அங்கங்கே வச்சுருங்க. உங்கள் பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல உண்மையிலே க்யூர் ஆகிடும். அப்புறம் சினாமின் பற்றி வந்து சொல்கிறேன். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ். சினாமின் மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன். ஹை சோர்சஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சைட் இருக்குது. அப்புறம் கண்டெய்னர்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராடக்ட்ஸ் ஹார்ட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. இதை நீங்கள் யூஸ் சாப்பிட்டீங்கனாலுமே பவுடர் இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். இது ஸ்கின்னுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபைட்ஸ் டயபெட்டிஸ் ஹெல்த்தாக வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து எந்த பிரெயின் ஃபங்க்ஷன்லாம் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஓகே, ஹெல்த் பெனிஃபிட்ஸ். அப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஒரு 6 ஸ்டெப் சொன்னேன். அதில் செகண்ட் ஸ்டெப் வந்து கோ ஆர்கானிக் கோகோனட்டை பற்றி, ஆயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கோகோனட் ஆயில் எல்லாருக்குமே தெரியும். அந்த கோகோனட் ஆயில் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரெமெடி, செகண்ட் இந்த ரெமெடி. கோகோனட் ஆயில் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே யூஸ் பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக போகும். அப்புறம் டீ ட்ரீ ஆயில், டீ எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அந்த ட்ரீயோட ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். 2-3 டாப்ஸ், அது தனியாகவே டீ ட்ரீ ஆயில்னு கேட்டாலே கொடுப்பாங்க. அப்படியும் பண்ணலாம். இல்லை நீங்கள் உண்மையான ஆயிலை வந்து காய்ச்சி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ளீன் அண்டு க்ரீன். நம்ம ஸ்கின் வந்து எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக, அப்புறம் ரொம்ப க்யூட்டாகவும் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்குறேன். இது ரெகுலராக பண்ணிங்கனாலே உங்கள் க்ளீன் அண்டு ஸ்க்ரீன் ஆயிரும். க்ரீன் டீ லீவ்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். க்ரீன் டீ குடித்தா ஹெல்த்துக்கும் வரும். அது ஸ்கின்னுக்கு வந்து க்ரீன் டீயோட லீவ்ஸை வந்து பவுடர் ஆக்கிக்கோங்க. பவுடர் ஆக்கிட்டு அப்புறம் ஹாட் வாட்டர் அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆலோவேரா ஜெல் 3 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுக்கும் அதே ஸ்டெப் தான். அந்த பட்ஸ் எடுத்து நீங்கள் அதில் வைக்கலாம், இல்லை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணினாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் க்ரீன் அண்டு க்ளீன் ஸ்கின்னாக மாறிடும். டோன்ட் பி எ வேம்பயர். இந்த சில பேருக்கு அந்த ஸ்கின்னில் வந்து ரொம்ப புண்ணாக வரும். ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப பார்க்கவும் நல்லாவே இருக்காது, யாருக்குமே அவ்வளோ பிடிக்காது.
அது வர்றது எப்படி க்யூர் பண்ணுறது நம்ம நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். இப்போ நான் சொல்கிறது வந்து பண்ணி பாருங்கள், உண்மையிலே அது சரியாகும். இந்த மாதிரி எந்த இதுவும் வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னா கார்லிக், வேம்பயர் கார்லிக் ரோஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் ரோஸ் வாட்டர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபேஸுக்கு டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு அந்த ரெட்டாக புண்ணாக அங்கே வர ரேஷஸ் அந்த மாதிரி ரேஷஸும் வரும், அது க்யூர் பண்ணிடும். அப்புறம் பிட்டர் ஸ்வீட், உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க. இதுவும் ஆல்சோ க்ளீன்னா இதுக்கான அனதர் ஸ்டெப். இது ஹோம் ரெமெடி சொல்கிறேன். நீம் ஆயில், ஸ்கின் வந்து எப்படி அழகாக இருக்கிறதுக்கு அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நீம் ஆயில் 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆஃப் நீம் ஆயில் சேர்த்துட்டு, அப்புறம் ஹனி எல்லாருக்குமே தெரியும், இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நீமை வந்து நீங்கள் காய்ச்சி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஹனி 1 டீஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பட்ஸை வச்சு அப்ளை பண்ணுறது நல்லது. அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துலலாம் பட்ஸை வச்சு அப்ளை பண்ணால் அது உங்களுக்கு க்யூர் பண்ணிடும். அப்புறம் பெர்ஃபெக்ட் பேஸ்ட், ஒரு பெர்ஃபெக்டான பேஸ்ட்னால் அது இதை தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதை தான் சொல்லலாம். அது என்னென்னா பேக்கிங் சோடா தெரியும் எல்லாருக்குமே. பேக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன். அப்புறம் ஹாட் வாட்டரும் சரி, நார்மல் வாட்டரும். ஹாட் வாட்டர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் பேக்கிங் சோடா, இந்த ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி அதை பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது க்யூர் ஆகிரும். அப்புறம் நல்லா பெர்ஃபெக்ட் பேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த டாட் ஸ்பாட்ஸ், அது பிம்பிள்ஸ் எதுவுமே இல்லாமல் உங்கள் ஃபேஸ் ரொம்ப கிளியராகவும் க்யூராகவும் இருக்கும். 6 ஸ்டெப்ஸ் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் நீங்களும் சொல்லுங்கள். ஓகே, சினாமினோட பெனிஃபிட்ஸ் பார்த்துப்பீங்க. இனிமேல் நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய், see you.